வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. லாரியஸ் சிறந்த வீராங்கனைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரோகன் போப்பண்ணா, ஆப்ஷன் பி நோவாக் ஜோகோவிச், ஆப்ஷன் சி ஜூட் பெல்லிங்கம், ஆப்ஷன் டி ரொனால்டோ. சரியான பதில் ஆப்ஷன் பி நோவாக் ஜோகோவிச். விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்படும் லாரியஸ் அமைப்பின் 2023 ஆண்டுக்கான சிறந்த வீரருக்கான விருது பிரபல டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிக்கு வழங்கப்பட்டது. இது ஜோகோவிக்கு 5வது லாரியஸ் விருதாகும். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. 2023 ஆண்டில் கடுமையான பட்டினியால் எத்தனை கோடி பேர் பாதிக்கப்பட்டனர்? ஆப்ஷன் கே 15.13, ஆப்ஷன் பி 20.32, ஆப்ஷன் சி 28.20, ஆப்ஷன் டி 32.54. சரியான பதில் ஆப்ஷன் சி 28.20. 2023 ஆண்டில் உலகம் முழுவதும் 59 நாடுகளில் 28.20 கோடி பேர் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா உணவு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட காசா அதிக எண்ணிக்கையிலான பட்டினியை எதிர்கொள்ளும் நாடாக உள்ளது. 2வது கேள்வி. இந்தியாவின் முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் கே புதுடெல்லி, ஆப்ஷன் பி இமாச்சல், ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி கொல்கத்தா. சரியான பதில் ஆப்ஷன் பி இமாச்சல். நாட்டின் முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டம் இமாச்சல பிரதேசத்தின் ஐக்ரியில் உள்ள நாத்பா டாக்ரி நீர்மின் நிலையத்தில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் 8 மணி நேர செயல்பாட்டின் மூலம் தினசரி 14 கிலோகிராம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. 3வது கேள்வி. 6வது சர்வதேச பேரிடர் உள்கட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் கே புதுடெல்லி, ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி தெலுங்கானா. சரியான பதில் ஆப்ஷன் கே புதுடெல்லி. பேரிடர் உட்கட்டமைப்பு குறித்த 6வது சர்வதேச மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் புதிய திட்டங்கள் மற்றும் பேரழிவுக்கு பிந்தைய புனரமைப்பு மற்றும் எல்லைகளை தாண்டிய கூட்டு புனரமைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. 4வது கேள்வி. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் கே நரசிங் பஞ்சம் யாதவ், ஆப்ஷன் பி உர்ஜித் பட்டேல், ஆப்ஷன் சி ரவி சங்கர், ஆப்ஷன் டி அனிஷ் தயால் சிங். சரியான பதில் ஆப்ஷன் ஏ நரசிங் பஞ்சம் யாதவ். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முன்னாள் வீரர் நரசிங் பஞ்சம் யாதவ் மல்யுத்த கூட்டமைப்பு இந்திய தடகள ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 5வது கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் கே உஜ்ஜைன், ஆப்ஷன் பி அயோத்தி, ஆப்ஷன் சி புதுடெல்லி, ஆப்ஷன் டி கான்பூர். சரியான பதில் ஆப்ஷன் சி புதுடெல்லி. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம் புதுடெல்லியில் உள்ள அதன் தலைமையகத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரத்தை நிறுவியுள்ளது. இது பருவநிலை மாற்றம் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 6வது கேள்வி. IPL வரலாற்றிலேயே 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? ஆப்ஷன் ஏ பும்ரா, ஆப்ஷன் பி மலிங்கா, ஆப்ஷன் சி சகல், ஆப்ஷன் டி ஷமி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.